மாத காலம் பொறுத்திருந்த இந்த பெண்மணி மார்ச் 12ஆம் தேதி இவங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான். அதன் பிறகு அந்த எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி நேத்து தப்புனார், இன்னைக்கு கைது பண்ணலீங்க ஐயா. செப்டம்பர்ல தப்புனார், அக்டோபர்ல தப்புனார், டிசம்பர்ல தப்புனார், மார்ச்ல கைதாகிறார். இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய தவிர காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்காது. இன்னைக்கு முதலமைச்சர்ல ஒரு காவல்துறை ரிவ்யூ மீட்டிங் எடுக்கிறாருன்னா என்னங்க கேட்பாரு, இத்தனை கேஸ் வந்திருக்குது என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாரா? அவருக்கு பதநீர் கொடுத்தீங்கன்னாலே சக்கரை போட்டீங்களான்னு கேட்கிறாள். அவருடைய டிஜிபி ஐபிஎஸ் ஆபிசர் உட்கார வச்சா அவருக்கு என்ன தெரியும், என்ன பேசுவார், என்ன ரிவ்யூ பண்ணுவார், ஒரு முதலமைச்சராக என்ன பண்ணுவார்? இன்னைக்கு ரீல்ஸ் முதலமைச்சராக மட்டும் மாறி இருக்கின்றார். சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, அவங்க அலுவலகத்து கூட்டுக்கு வந்து ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தனக்கு கீழே நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்றத்திற்கும் எங்கேயுமே அக்கறை கொடுக்கவில்லை. அதனால்தான் அருமை சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, ஒரு குழந்தையை வைத்திருக்கக்கூடிய தாய், இந்த முறை உங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும்.